இந்த ஆண்டுக்காய் கர்த்தர் தந்த வார்த்தையை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். முடிந்தவர்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லைன்னா நீங்க ஸ்கிரீன்ல கூட பார்க்கலாம். நீங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சொல்லுகிறேன். ஆமென். 2-3 விசைகளில் கர்த்தர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே, ஆமென், பேஜ் நம்பர் 900, 900. புதிதாய் வேதம் பார்க்கிறவர்களுக்காக நான் பேஜ் நம்பர் சொல்லுகிறேன். 20வது அதிகாரம், அதனுடைய 11வது வசனத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் இல்லாதவங்க ஸ்கிரீனில் கூட நீங்க பார்த்துக்கலாம். இப்பொழுது விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சத்தமாய் வாசிக்கலாமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். அந்த முதல் 2 லைனை ஒரு விசை கூட விசுவாசத்தோடு சத்தமாய், ஆமென், உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இப்பொழுது வாசிக்க போகிறோம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஒரு விசை கூட. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஒரு விசை கூட. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். சத்தமா ஆமென், ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்களா? நம்ம இடற பண்ணும்படிக்கு சத்துரு வைத்த அத்தனை கண்ணிகளின் நிமித்தமும் உருவாக்கின அத்தனை ஆயுதங்கள் நிமித்தமும் அவன் தான் இடற போகிறான். காரணம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார். நம் குடும்பத்தோடு இருக்கிறார். நம்முடைய சபையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் காரியம் வாய்க்காதபடியா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க எந்தெந்த பாதையில நடந்து வருகிறீர்கள் என தெரியாது. கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை காண்பித்து தந்து பேச ஆரம்பித்தார். நம்மோடு இருக்கிறவர் பயந்து ஓடுகிறவர் அல்ல, சத்துருக்களை பயமுறுத்துகிறவர். அவருடைய கொடியை கண்டு அசீரியன் நடுங்குவான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி, அவர் யுத்தத்தில் வல்லவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேவ பிள்ளைகளே, ஆமென். என்ன இருக்கு இனி முன் செல்ல? உங்ககிட்ட வயசாகுது, வேலை செய்யற ஸ்ட்ரென்த் குறையுது, பணம் இல்ல, பிள்ளைங்க வளர்றாங்க, உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்களும் நிறைய இருக்கிறாங்க. இப்படி பல சூழ்நிலைகள் மத்தியில வாழுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு பரலோகம் கடுக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரம மைட்டி வாரியர் என்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி முழங்கார் படியிட முடிந்தால் முழங்கார் படியிட்டு வேதத்தை நெஞ்சோடு சேர்த்து வைத்து ஆண்டவர் நமக்கு தருகிற நம்பிக்கை இது. உங்களோட இருக்கிறது சும்மா இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் அவன். தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் ஆறுதல்
பாதை தெரியாது, பாதை தெரியாத குருடனை வழிகாட்டி போதித்து நடத்திடும் கண்ணீரின் பள்ளம் கடக்கையிலே கண்ணீரால் படுக்கை கண்ணீரை நீரூற்றாய் சத்துரு சோதனை பெருகும் போது சக்தியிழந்து தவிக்கையிலே சத்துவம் தந்து என்னை மூற்றும் ஜெய வீரனாய் மாற்றும் சமூகமே, ஜெய வீரனாய் மாற்றும் சமூகமே. மேகமீதினில் நீர் வரும் நாள் விண்ணிலே உம்மையும் சந்திப்பேனே. விண்ணவர் சாயலாய் என்னை மாற்றும் உந்தன் சமூகம் போதுமையா, உந்தன் சமூகம். ஒரே சத்தமாய் தேவனே தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. அன்பரே அன்பரே உந்தன் சமூகமே. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். இந்த புதிய ஆண்டின் முதல் வேளையில் கர்த்தர் தருகிற நம்பிக்கை இதுதான். கர்த்தர் தருகிற வாக்குறுதி, நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். கடலாளத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். கடலாளத்திலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ பயம் வேண்டாம். கரங்களை உயர்த்தி என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதிப்போம். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில். கடைசியாய் ஹalleluya பாடுவோம் சபையே. Glory be to Jesus.
நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஆமென். கடந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் தியானிக்க வைத்தார். அப்பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தின 3 காரியங்கள், அவர் நம்மோடு இருந்து செய்கிற 3 காரியங்களை இந்த நாளில் உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்க கேட்கலாம். எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனத்தின் முதற் பகுதி. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆமென். இது எப்பெல்லாம் நான் படிக்கிறேனோ அப்பெல்லாம் கர்த்தரோ அப்படி எனக்கு படிக்க தோணல. பர்சனல் மெடிடேஷன்ல படிக்கும்போது கர்த்தரோ, நீங்க பர்சனலா பைபிள் எடுத்துட்டு இன்னைக்கு டைம் கிடைக்கும், போய் உக்காந்துருந்து, இன்னும் டைம் கிடைக்கணும், டைம் கிடைக்கணும். ஆமென். போய் உக்காந்துருந்து கர்த்தரோ. ஹல்லேலூயா. நம்ம பேசுறதெல்லாம் கர்த்தர் கவனித்து கேட்பாரா? ஆமா, என் பிள்ளை என்ன சொல்லிட்டு இருக்கிறா? அப்படி இருக்கும்போது அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் யார் என்பதை அறிகிற அறிவிலே வளருவதிலே சபை ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல வளரணும். நான் இத்தனை வருஷம் விசுவாசின்னு சொல்றதுனால 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. நாங்கள் 4 தலைமுறை கிறிஸ்டியன் தெரியுமா? நாங்கள்லாம் 4 தலைமுறை பெண்டிகாஸ்ட். இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமென். யாதொரு வரத்திலும் வரங்களிலும் குறைவில்லாத சபைதான் கொரிந்து சபை. ஆனா பவுல் சொல்றார், உங்களை என்னால் ஆவிக்குரியவர்கள்னு சொல்லவே முடியல, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும். ரொம்ப அழகா பயன்படுத்துறார் அந்த வார்த்தையை. நீ எல்லாம் ஆவிக்குரியவனான்னு கேட்கறதுக்கு பதிலாக எங்களாம் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். ஆமென். அழகா திட்டுறார், இந்த பழத்தில் ஊசி இறக்கிறது மாதிரி. ஆமா, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருந்து அவர் செய்கிற 3 காரியங்கள் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாட்களில் இடைப்பட்டார். அந்த வார்த்தைகளை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஆமென். முதலாவது வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 31வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 31வது அதிகாரம் 4-5 வசனங்கள். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறவர் எனக்கு எப்படி இருப்பார் தெரியுமா? ஆதரவாய் இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ச்சித்து, அது கர்ச்சிக்குமா? தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமல். சிங்கம் ஒரு இரையை பிடிக்கும் போது அல்லது ஒரு ஆட்டை பிடிக்கும் போது அந்த மேய்ப்பன் என்ன சத்தம் போட்டாலும் அந்த சிங்கம் என்ன செய்யாதான்? கலங்காதான். சிங்கம் கர்ச்சிக்கிறது. சிங்கம் பயந்து கர்ச்சிக்கல, எதிரிகளை பயமுறுத்த கர்ச்சிக்கிறது. ஆண்டவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை பாருங்கள். அந்த சிங்கம், பாலசிங்கம் இரையை பிடிக்கும் போது அதனுடைய மேய்ப்பர்கள் எவ்வளவு சத்தம் போட்டாலும் அது கலங்காதான். கலங்காம அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல. அடுத்த வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் இறங்குவார். சத்துருவின் ஆரவாரம், சத்துருவின் அமளி
ஒருவேளை நம்மை கலங்க பண்ணலாம், ஒருவேளை நம்மை பயமுறுத்தலாம். ஆனால் நம்மோடு பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறவரை சத்துருவின் ஆரவாரமும் சத்துருவின் அமளியும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, சீஷர்கள் எல்லாம் தளர்ந்துட்டாங்க. இயேசு சுகமா தூங்கிட்டு இருக்கிறார். என்ன அதன் அர்த்தம்? அவருடைய தூக்கத்தை கூட இந்த கொந்தளிப்புக்கும் இந்த காற்றுக்கும் டிஸ்டர்ப் பண்ண முடியல. நம்மோடு இருக்கிறவர் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆதரவாயிருப்பேன், ஆதரவாயிருப்பேன். எத்தனை பேருக்கு உண்மையா சொல்ல முடியும்? தாவீது சொல்லுகிறார், எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தார். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தார். விசாலமான இடங்களில் என்னை கொண்டு வந்து என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அங்கே கர்த்தருடைய சித்தத்தின்படி உயர்த்தப்படுகிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறான். 7 வருடம் செழிப்பு முடிந்து அடுத்த 7 வருட பஞ்சங்கள். இந்த நாட்களில் தான் சகோதரர்கள் வருகிறார்கள். ஆரம்பத்தில் அங்கே சில காரியங்களை யோசேப்பு செய்கிறார். அதன் பிறகு யோசேப்பு தன்னை சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின போது அவர்கள்லாம் தயங்கி நிற்கும் போது யோசேப்பு ஒரு வார்த்தையை சகோதரர்களுக்கு சொல்லுவார். அது என்ன வார்த்தை என்றால், ஆதியாகமம் 45வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஆதியாகமம் 45 அதனுடைய 7வது வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். அப்போ இங்க யோசேப்பு என்ன சொல்ல வரார்னா, கர்த்தர் என்னை உங்களுக்கு ஆதரவாய் வைக்கலனா இந்த பூமியில நீங்க இல்லாமலே போயிருந்திருப்பீங்க என்று யோசேப்பு சகோதரர்களுக்கு சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். அவர் மட்டும் நமக்கு ஆதரவா இல்லைன்னா நம்ம வம்சம் ஒண்ணுமே இல்லாம போயிருந்திருக்கும். நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாதிருப்பதும் இன்றும் இந்த தீபம் அணையாமல் இருக்கிறதற்கும் காரணர் ஒரே ஒருவர் தான். பறந்து காக்கிற பட்சிகளை போல எருசலேமின் மேல் ஆதரவா இருப்பேன் என்று வாக்கு சொன்ன என் ஆண்டவர் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. சகோதரர்கள் வம்சம் ஒழியாதிருக்க கர்த்தர் யோசேப்பை அனுப்பினார். நம்மை ஆதரிக்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இருக்கிறார். நான் இதெல்லாம் அதிகமாக இப்பொழுது பேசவில்லை, நேரம் போய்விடும். நான் அடுத்த வார்த்தைகளுக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், எனக்கு கர்த்தர் ஆதரவா இருக்கிறார், எனக்கு சப்போர்ட்டா, எனக்கு ஹெல்ப்பா என் ஆண்டவர் இருக்கிறார். எதிரிட்டு சத்துருக்கள் வரும்போது விட்டு செல்லுகிறவர்கள் அல்ல. நம்ம படிக்கும்போது ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க சின்ன வயசுல, உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம். அப்படி நான் கண்ட ஒருவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
ஹalleluya. இயேசுவில் என் தோழனை கண்டே எனக்கெல்லாமாயவனே, 10,000ங்களில் ஏற்றம் சுந்தரனே. க்ளோரே சாரோனின் பனிநீர் புஷ்பம், அவனே ഞാൻ കണ്ടെത്തിയേ 10,000ങ്ങളിൽ. ஆதியாகமம் 47வது அதிகாரம் 12வது வசனத்திலே யோசேப்பு செய்த ஒரு செயலை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும், அடுத்த வார்த்தை பாருங்கள், அவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு யோசேப்பு அவனுக்கான ஸ்தானத்தில் இருந்து அவன் செய்த செயலை பார்த்தீர்களா? அவர்கள் குடும்பத்துக்கு தக்கதா என்று சொல்லும் போது, ஒரு வீட்டில் ஒரு புருஷன் மனைவி ஒரு பிள்ளை இருக்கலாம், இன்னொரு வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்கலாம், இன்னொரு வீட்டில் 5 பிள்ளைங்க இருக்கலாம். ஆமென். அவர்கள் குடும்பத்துக்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். ஒரு யோசேப்புக்கு இதை செய்ய முடியும்னா சர்வ வல்லவருக்கு செய்ய முடியுமா? முடியாதா? கவர்மெண்ட் கொடுக்கிற பரிசெல்லாம் அவரவர் குடும்பத்துக்கு தக்க. ஒரு ஆளுக்கு ஒரு பார்சல் எடுத்துட்டு போ. இந்த வெள்ளம் வரும்போது, மற்ற புயல்லாம் வரும்போது கொடுக்கிற நிவாரணம் என்பது ஒரு பார்சலா இருக்கும், எடுத்துட்டு போங்க. ஒரு ஃபேமிலியில் 2-3 பேர் இருந்தால் அது நல்லா இருக்கும். சில ஃபேமிலியில் 5-6 இருந்தால் அவங்களுக்கு அது பத்தாது. ஆனால் ஒரு யோசேப்பு செய்ததை பார்த்தீங்களா? அவர்கள் குடும்பத்துக்கு தக்கதா. உங்கள் எல்லை பெரிதாகிறதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. எல்லை பெரிதாகுதுன்னா பிள்ளைங்க அடுத்து பிறக்கிறாங்க, பிள்ளைங்க வளர்றாங்க, எனக்கு தேவைகள் அதிகமாகிறது. இது எப்படி தெரியும்? எல்லாம் அவருக்கு தெரியுங்க. கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறவர் என் குடும்பத்தின் நிலைமை அறிந்திருக்கிறார், என் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை அறிந்திருக்கிறார், இந்த ஆண்டு எனக்கு என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். யோசேப்பு இதை செய்வார் என்றால் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் குடும்பத்துக்கு தக்கதாக கர்த்தர் ஒருவரை ஆதரிக்கும் போது சத்துருவின் கையிலிருந்து தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, வம்சம் ஒழியாமல் காப்பது மாத்திரமல்ல, அனுதினமும் போஷித்து நடத்துகிறவர். ஆண்டவரே, பிள்ளைங்க வளர்றாங்க, படிச்சு முடிக்க போறாங்க, எனக்கு வேலையில் ப்ரொமோஷன் இல்லை, அது இல்லை, இது இல்லை. நமக்குள்ள பல கேள்விகள் எழும்போம். பிள்ளைகளுக்கு எழும்பாது. பிள்ளைகளுக்கு நியூ இயர், நியூ ட்ரெஸ், நியூ ஃபுட், எல்லாம் நியூ. ஆனால் தகப்பன்மார்களுக்கு தான் தெரியும். வெளியே சிரிச்சிட்டு இருப்பாங்க, உள்ள உணர்ந்து அடிச்சிட்டு இருக்கோம். ஆமென். கடந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையெல்லாம் ஒவ்வொன்றா காண்பித்து கொடுக்கிறார். ஒரு யோசேப்பு ஆதரித்ததை பார்த்தாயா? ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு அந்த இரத்தத்தில் பிறந்தான். ஆனால் நம்மை ஆதரிக்கிறவர் நமக்காய் இரத்தம் கொடுத்து நம்மை பிறப்பித்திருக்கிறார். அவர்கள் குடும்பத்துக்கு தக்கதாய். இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு நிமிடம் உங்க கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் குடும்பம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் என்னென்ன தேவை, இந்த ஆண்டு என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு யோசேப்புக்கு இதை செய்ய முடியும்னா, ஆண்டவரே நீர் எவ்வளவோ செய்வீர், ஆண்டவரே எவ்வளவோ செய்வீர், ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்கும் போதே ஒரு ஜெபத்தை பண்ண முடியுமா? ஆண்டவரே, இந்த ஆண்டு என் குடும்பத்துக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்பது உமக்கு தெரியும்பா. நீர் எனக்கு ஆதரவா இருப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க செய்ய முடியாது என்று கையை விரிக்கிறவர் அல்ல, நீங்க கையை திறந்தா நாங்க நன்மையினால திருப்தியாவோம் ஆண்டவரே. நீங்க கையை திறந்தா நாங்க நன்மையினால திருப்தியாவோம் ஆண்டவரே. நீர் கையை திறந்தால் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆதரவா இருக்கிறார்.
இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சு நீங்க மெடிடேட் பண்ணும்படி உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. யோசேப்பு, ஈசாக்கு, இவங்கெல்லாம் நிழலாய் சொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்கு. இவர்களே செய்ய முடியுதுன்னா அவருக்கு இல்ல அப்படிலாம் கிடையாதுன்னா உங்களுக்கு என்னவோ அதுதான் இவனுக்கும். இல்லப்பா என் வீட்டில் அவன் வீட்டில் 2 பிள்ளைங்க தான் இருக்காங்க, என் வீட்டில் 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் இங்கே செல்லுபடியாகாது. அப்படி அல்ல. என் தேவனுக்கு தெரியும் யாரை எப்படி நடத்துறோன்னு. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவாராம். மற்ற ஆடுகளை வேகமா ஓட்டிட்டு இருக்கும் போது கரவலாடு வயிற்றுல கொட்டிய வச்சிட்டு இருக்கு. ஆமென். அப்படி நடத்தும் போது இது அப்படி நடத்தக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்வார்னா கொஞ்சம் ஸ்பீடை குறைப்பார், கொஞ்சம் ஸ்பீடை குறைப்பார், மெதுவா நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நீங்க தனியா இருக்கும்போது உங்களை நடத்தினதையும் இன்னைக்கு நீங்க குடும்பமா இருக்கும்போது நடத்தினதையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நீங்க சொல்வீங்க, அவர் நடத்துவார். ஆமென். நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. கர்த்தர் எனக்கு ஆதரவா இருப்பார். நீங்க தனியா இருந்தீங்கல்ல, தனியா இருந்தீங்கல்ல, 3 வேளை சாப்பாடெல்லாம் 1 வேளை சாப்பிட்டு, எனக்கு ஒரு சகோதரர் தெரியும். ஆமென். பசி வரும்போது டவலை தண்ணியில முக்கி இருக்க வைத்து கட்டிட்டு இருப்பார். ஏன்னா அடுத்த வேலைக்கு இருக்காது. ஆமென். நாங்கள் சின்ன பிள்ளைங்கள் இருக்கும்போது அப்பா சாட்சி சொல்லி கேட்டிருக்கிறேன். நைட்லாம் சம்டைம்ஸ் ஃபுட் இல்லைன்னா எங்களை சீக்கிரம் தூங்க விட்டுருவாங்க. ஆமென். சீக்கிரம் தூங்க வச்சு, இல்லை பசி வந்துட்டுனா சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்குன்னு சீக்கிரம் தூங்க வச்சிருவாங்க. அன்னைக்கு அது காலம். இன்னைக்கு எல்லாம் நிறைவா இருக்குன்னு சொல்லலை, ஆனால் அன்னைக்கு இருந்தது வேற, இன்னைக்கு இருக்கிறது வேற. ஏன்னா அவருக்கு தெரியும், நிலைமை தெரியும். ஆமென். அன்னைக்கு நீங்க ஒரு ஆள் சாப்பிட கஷ்டப்பட்டீங்க, இன்னைக்கு உங்க பிள்ளை சாப்பிடுது. ஏன்னா அவர் ஆதரவா இருந்து சாப்பிட வச்சிட்டு இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை அங்கதான் இருக்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராகன்னு. எல்லாரும் பர்வதத்தை பார்க்கும்போது அடுத்த வார்த்தை எனக்கு ஒத்தாசை, அதுக்கு மேல ஒருவர் இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் யோசபாத்தை சத்துருக்கள் சூழ்ந்த போது யோசபாத் சொல்றாரு, 2 நாளாகவும் 20 சொல்றாரு, எடுக்க வேண்டாம் ஆண்டவர், நிற்க பலன் இல்லை, இனி என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. கர்த்தர் நடத்துவார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்க, என்னை நடத்தினார், என்னை நடத்தினார். இன்னும் நடத்துவார்னு சொல்லுங்க, இன்னும் நடத்துவார். ஆண்டவரே, 12th பிள்ளை முடிக்க போறான், பிள்ளை முடிக்க போறா, அடுத்து காலேஜ் அட்மிஷன் இருக்கு, காசு கேட்பாங்க, என்ன செய்யணும்? யோசேப்பு அவரவர்கள் குடும்பத்துக்கு தக்கதாய், அவருக்கு தெரியுங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போது அவ்வளவு ரூபா தான் கையில தந்திருப்பார். காலேஜுக்கு அவருக்கு தெரியும். ஆண்டவர், பிள்ளை படிச்சு முடிச்சாச்சு, மேரேஜ் எடுக்கணும், என்ன செய்யணும் அங்க பாருங்க. ஆமென். நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. அவர் நடத்துவார், நடத்துவார். நீங்க நடத்தினதை பாருங்க. தாவீது சொல்லுகிறார், நானே மாத்திரம், அதுக்கப்புறம் என் வீடுமே மாத்திரம். ஆண்டவர், என்ன நடத்தினதே எனக்கு பூரிப்பா இருக்கும்போது நீங்க என் குடும்பத்தையும் சேர்த்து நடத்துறது உங்க மகா பெரிய கிருபை. ஆண்டவரே, அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியை நம்மோடு இருந்து நமக்கு ஆதரவா இருப்பார்.
பிரச்சனை பெருசாகும் போது நம்ம கூட இருக்கிறவங்க விட்டுட்டு போவாங்க. கர்த்தர் விட மாட்டார். பறந்து காக்கிற பட்சிகளை போல அவர் ஆதரவாயிருப்பார். இரண்டாவதாக கர்த்தர் நம்மோடு இருந்து செய்கிற அடுத்த காரியம் என்ன? எரேமியா 50வது அதிகாரம் அதனுடைய 33, 34 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 50வது அதிகாரம் 33, 34 வசனங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம். எரேமியா 50வது அதிகாரம் வாசிங்க. சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய மீட்பரோவெனில் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுகிறதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுகிறதற்கும் அவர்களுடைய வழக்கை கைகளை உயர்த்தி ஹalleluya. அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார் என்று சொல்லும் போது அவருடைய ஜனத்துக்கு கர்த்தர் நியாயம் கிடைக்க செய்வார். இஸ்ரவேலர்கள் எகிப்தில வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்து கடைசியில வேலையை அதிகமாக்குனாங்க. ஆனா கூலி கொடுக்கல. கூலி கொடுக்கலன்னு மட்டும் இல்ல, மிருகங்களுக்கு கொடுக்கிற வைக்கோல் வர கொடுக்காம எல்லாத்தையும் தடை பண்ணாங்க. ஆனா வேலையில கொஞ்சம் கூட குறை கிடையாது. காலையிலேருந்து ஆமாம் இரவு பகல் அவங்க வேலை பார்க்குறாங்க. பிரயாசத்தின் பலன் இல்லை. வேதனையில மனமடிவானார்கள். மோசே சொல்ற வார்த்தையை கேட்க முடியாத அளவுக்கு மனமடிவானாங்க என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் மனம் வேலை நிமித்தம், அந்த வேலை கடினத்தின் நிமித்தமாக ரொம்ப மனமடிவாயிட்டாங்க. அநேகர் அப்படிதாங்க. ஆமென். வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாதுன்னெலாம் கிடையாது. அவ்வளோ கடினம், மனமடிவாய் சோர்ந்து போய் ஆமாம் சர்ச்சைக்கு வருது, வார்த்தை கேட்கதான். ஆனா உண்டான நெருக்கத்து நிமித்தம், மனமடிவு நிமித்தம் சோர்ந்து போய் கர்த்தர் வழக்காட அந்த வழக்கை எடுத்து நடத்த ஆரம்பித்தார். அவங்க கூக்குரல், பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டுனது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் பிறனுடைய யாதொன்றையாவது நம்ம அநியாயமாய் அவங்க கையிலிருந்து வஞ்சித்து எடுத்து வைத்திருக்கும் போது அது நிமித்தம் அவங்க கூக்குரல் இடுவாங்கன்னா அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒருவர் பரலோகத்தில் உண்டு என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. அதுதான் பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கிறது. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு. இப்பொழுது கர்த்தர் இறங்கி வருகிறார். வழக்காடாரம் அந்த வழக்கை அவர் எடுத்து நடத்துகிறார். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, அவர்கள் கூக்குரலை கேட்கவே கேட்டு, அவர்கள் வேதனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த காரியத்தை மோசேயின் இடத்துல வெளிப்படுத்துகிறார். எனவேதான் சங்கீதம் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிப்பான். ஏன்னா அவனுக்கென்று நியாயம் பேசுறதுக்கு யார் இருக்கிற இந்த பூமியில? ஆமா, எங்க போனாலும் காசு தான். காசை கொண்டுட்டு தான் யாரையுமே போய் பார்க்க முடிகிற ஒரு பரிதாபமான நிலைமையில தேசம் போய் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எளியவர்கள் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோது கெட்டு போவதில்லை. வழக்கை கர்த்தர் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பட்ட கஷ்டம், வேதனை, அவர்கள் பிரயாசத்தின் பலன் ஒண்ணுமே இல்லை. ஆனா வலி, வேதனை, வேலை பழு ஜாஸ்தி. கர்த்தர் வழக்கை நடத்தினார். இப்போ இஸ்ரவேலருக்கு எப்படி இருக்குதுன்னா, இங்க இருந்து தப்பி பிழைத்தால் போதும் என்று இருக்கிறது. ஆனா ஆண்டவர் அப்படி போக விடல. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நியாயத்தை, அதாவது உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன். நீ சொல்ற இங்க இருந்து தப்பி பிழைச்சா போதும்னு. ஆண்டவர் சொல்றார், இங்க நீ இவ்வளவு நாள் வேலை பார்த்ததுக்குள்ள பலனை உன் கையில தராம உன்னை நான் கொண்டு போக மாட்டேங்கிறார். அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? மோசேயின் இடத்துல சொல்லுகிறார், எல்லார்ட்டையும் போய் எகிப்து வீடுகள்ல போய் பொண்ணெல்லாம் கேட்டு வாங்குங்கிறார். ஒவ்வொரு வீட்டில் போய் நாங்க கிளம்புறோம், உங்க வீட்டில் இருக்கிற பொண்ணு பொருட்கள்லாம் கொடுங்கிறாங்க. எல்லாரும் கொடுக்கறாங்க. ஏன் இதை செய்யறா தெரியுமா? இத்தனை காலம் எகிப்துல இவங்க பட்ட பிரயாசம். இந்த வழக்கை கர்த்தர் நடத்தினார். பிரியமானவர்களே, உங்களுக்கு வர வேண்டிய நன்மை, உங்களுக்குரிய நன்மையே சத்துரு உங்களிலும் பலவானா இருந்து அதை அபகரித்து வைத்திருப்பதை குறித்து நீங்க சோர்ந்து போகாதீங்க.
உங்க பட்சத்தில் நின்னு பேசுறதுக்கு உங்க சகோதரர்கள் கூட வராம இருக்கலாம், உங்க பெற்றோர் கூட வராம இருக்கலாம், உங்க நண்பர்கள் கூட வராமல் இருக்கலாம். இதோ நம்முடைய மீட்பரோ வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹalleluya! எத்தனை பேர் இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறீங்க? என் வழக்கை கர்த்தர் நடத்துவார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சபை புரிந்திருக்கணும். நான் ஜெபம் பண்றேன், எனக்கும் இன்னொருத்தங்களுக்கும் பிரச்சனை. ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு கர்த்தர் நீதி செய்வீராகன்னு சொன்னா அப்படியெல்லாம் நீதி செய்ய மாட்டார். என்கிட்ட தப்புன்னா என்ன போட்டு ஆண்டவரே, அவங்க ஜெபிக்காதவங்க ஆண்டவரே, அவங்க ஆராதனைக்கு வராதவங்க ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறவன், அதனால எனக்கு கொஞ்சம் ஃபேவர் அப்படிலாம் பண்ண மாட்டார். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீ ஆராதிக்க வரும்போது, காணிக்கை செலுத்த வரும்போது, உன் பேர்ல உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருந்துச்சுன்னா, சகோதரன் எங்க இருக்கிறான்? வெளியே இருக்கிறான், சர்ச்சுக்கு வராதவன். நீ யாரு? சர்ச்சுக்கு வரவன், காணிக்கையோடு வரவன். சகோதரன் யாரு? சர்ச்சையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளியே இருக்கிறான். ஆனா 2 பேருக்கு வந்த பிரச்சனையில இவனால அவனுக்கு வருத்தம், ஆராதிக்க வர்றவங்களால ஆராதிக்க வராதவங்களுக்கு வருத்தம். ஆண்டவர் சொல்றார், இங்க பாருப்பா, அவன் ஆராதிக்க வராததுனால அவனுக்கு அப்படிதான் செய்யணும், அப்படி சொல்ல மாட்டார். ஒழுங்கா போய் ஒப்புரவாகிட்டு வா. ஆண்டவரே, அது ஆண்டவரே, அவங்களுக்கு அவங்க தேவன் யாருன்னு கேட்கிறவங்க ஆண்டவரே, அவங்களுக்கு சர்ச்சுக்கு சம்பந்தமே கிடையாது ஆண்டவரே. நான் பாருங்க ஆண்டவரே, டைத்தெல்லாம் கரெக்டா கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் மாசம் மாசம் காணிக்கலாம் கரெக்டா கொடுப்பேன் ஆண்டவரே. போய் ஒப்புரவாகிட்டு வா. உள்ளே இருக்கிறவர்களுக்கு அவர் தாங்க தேவன், வெளியே இருக்கிறவர்களுக்கு அவர் தான் தேவன். எனவே லூக்கா 12 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் இயேசுவினிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, நீர் எனக்காக என் சகோதரனோடு வழக்காடி என் பங்கை எனக்கு தாங்க. எப்படி நம்ம எல்லாம் இப்படிதான் கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட. எப்படி கேட்டிருக்கணும்? ஆண்டவரே, இந்த விஷயத்துல நீங்க பார்த்து உங்களுக்கு எது நியாயம்னு தோணுதோ அதை எனக்கு என் சகோதரனுக்கு பிரித்து கொடுத்தா நல்லமா இருக்கும். அப்படி இல்லை, ஆண்டவரை என் பங்கை எனக்கு தாங்க. அப்படி போறேன்னா அதன் அர்த்தம் என்ன? நான் எதெல்லாம் காட்டுறேனோ அதெல்லாம் என் பங்கு, நான் எதெல்லாம் காட்டலையோ அதெல்லாம். ஆண்டவர் கேட்கிறார், உங்களுக்கு எல்லாம் என்ன நியாயாதிபதியா வச்சது யாருன்னு கேட்கிறார். கர்த்தர் வழக்காடும் போது நியாயம் நம் பக்கம் இருக்குமானால் நமக்காக கர்த்தர் நின்று யுத்தம் செய்வார். நியாயம் மற்றவர்கள் பக்கத்தில் இருக்குமானால் அப்படியே நம்ம பக்கம் திரும்புவார். பாருங்க, சில பாக்குறாங்க அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோட முடிச்சு விட்டு இருந்தா, நாங்க ஒரு டீ குடிச்சிட்டு எங்க பாட்டுக்கு. லாபான் யாக்கோபு விஷயத்துல யாக்கோபு நீதிமான். கர்த்தர் லாபான்ட்ட பேசுறார், என் பிள்ளைக்கு தீங்கு பண்ணேன்னா அவ்வளவுதான்ட்டார். நேரம் ஒப்புரவாயிட்டு போயிட்டான். அடுத்து ஏசா வரார். யாக்கோபு நினைச்சிருப்பார், லாபான்ட்ட மிரட்டினது மாதிரி ஆண்டவர் யார்கிட்ட மிரட்ட போறார், ஏசாட்டை மிரட்ட போறாருன்னு நைட்டு ஃபுல்லா ஜோமணி ஆமீன் போட்டதும் ஏசா தொடைய பிடிச்சி அப்படி ஒரு சுளுக்கு விடுவார்னு பார்த்தா யாக்கோபு தொடைய பிடிச்சி, என்ன ஆண்டவரே, ஆல் நைட் பிரேயருக்கு வந்ததுன்னா போகும்போது இப்படியா போனோம். ஏசா மாம்சத்தை நம்புறவன், நீங்க வேற சொல்லிட்டீங்க நான் ஏசாவை வெறுத்தேன்னு வேற சொல்லிட்டீங்க. ஆனா அவனுக்கு தொடைய பிடிச்சி ஐம்மட்டுவா மிஞ்சி வராதேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா, இது தெரிஞ்சிருந்தா நான் ஓடியே இப்போ ஓடவும் முடியல. யாக்கோவே, லாபான் விஷயத்துல உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ நீதிமான். ராகேல் தான் தூக்கிட்டு வந்த அந்த விஷயம் உனக்கு தெரியாது. ஆனா ஏசா விஷயத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி அதான் ஆண்டவர் கேட்பேன், அவன் உன் பேர் என்ன அப்படின்னு அப்படி ஃப்ளாஷ்பேக் ஓடுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இதே கேள்வி யாரு கேட்டா? கண்ணு தெரியாத ஈசா கேட்டார். ஆமா, யாரு உன் பேர் என்ன? நான் ஏசா வந்திருக்கிறேன். இப்ப சர்வத்தை காண்கிற 7 பூரண கண்களை உடையவர் கேட்கிற, உன் பேர் என்ன? யாக்கோபு. சொல்லு, நான் யாக்கோபு. நீ யாக்கோபுன்னு சொன்னா உலகத்துல என் வீட்டுல கூட உனக்கு மதிப்பு கிடையாது. ஆனா அவர்கிட்ட நீயா வந்தா மட்டும்தான் உனக்கு மதிப்பு. ஆண்டவரே, எந்த ஒரு காரியமாகட்டுங்க,
ஆண்டவர் சமூகத்தில் வைக்கணும். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கதை. நமக்குன்னு ஒரு எப்பவுமே ஒரு கொலை செய்தவன்ட்ட போய் கேளுங்க, ஏன் கொலை செய்த, அவன் ஒரு நியாயம் சொல்லுவான். திருடுறவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க ஒரு நியாயம் சொல்லுவாங்க. தப்பு பண்ண நம்முடைய நியாயம் எல்லாம், நம்முடைய சரியெல்லாம் சரி கிடையாது. பரலோகத்தின் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கணும். ஆண்டவர் இந்த விஷயத்தில், இந்த ஒரு சொத்து பிரச்சனையில் எனக்கும் இன்னாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு ஆண்டவர், நீங்க பாருங்க ஆண்டவரே, இது எனக்குரியதானால் நீங்க வழக்காடுங்க, இது எனக்குரியது அல்லன்னா என்னை உணர்த்துங்க. ஒரே ஒரு ஆமென். 7, 8, 10, 15 அவர் இடைப்படணும்னா இப்படி அர்ப்பணிச்சா மட்டும்தான் இடைப்படுவார். இல்ல ஆண்டவர் எப்படியாவது ப்ளீஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கு ஆண்டவரே, அதனால அந்த இங்க விழுற தேங்காவை மட்டும் நாங்க உங்களுக்கு தாங்க நிறைய விழுதில்ல. அது நீங்க பாருங்க, அந்த மரத்துடைய மண்டை இந்த பக்கம் தான் சரிஞ்சிருக்கு பார்த்து. வலது கரத்தை உயர்த்தி, எனக்குரியது அல்லாதது எனக்கு வேண்டாம், எனக்குரியது அல்லாதது எனக்கு வேண்டாம், எனக்குரியது அல்லாதது எனக்கு வேண்டாம். அதே நேரத்தில் எனக்குரியத அப்பா நீங்க வழக்காடி எனக்காக தருவீராக, நீர் வழக்காடி எனக்காய் தருவீராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் வழக்கை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி புறப்பட்டாங்க பாத்தீங்களா? ஆமா, இன்னைக்கு உள்ள கூலி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கலன்னா அதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. காரியத்தை அவரிடத்துல ஒப்புவீங்க, ஒரு நாள் எல்லாம் மொத்தமா கிடைக்கும். அன்னைக்கு மொத்தமா கிடைக்க வேண்டி இருக்கும். இன்னைக்கு கிடைச்சா நம்ம செலவு பண்ணிடுவோம்னு சில காரியத்தை ஆண்டவர் பிடிச்சு வச்சிருப்பார். தேவை வரும்போது மொத்தம் உங்க கையில கொண்டு தருவார். அப்பொழுதுதான் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம சர்ச் ஒர்க் நடக்கும்போது ஒரு சகோதரன், அந்த சகோதரனுக்கு இப்போ ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அவருக்கு ஒரு சர்ச்சு விலைக்கு அவருக்கு வசதி குறைவு, ஆனால் அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போ ஆசை, அவங்க வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு வந்தாச்சு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு வெளியே வந்து நிற்கிறார். பிரதர் வாங்க வெளியே வாங்க. நான் சொன்ன உள்ளே வாங்க. இல்லை நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு. வெளியே வாங்க என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டை கையில் கொடுத்துட்டு, இது எப்படி, நான் என்ன நினச்சேன்னா இவங்க எங்கிறத கடன் வாங்கி, இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வர வேண்டிய பணம் நாங்கள் இவ்வளோ தரணும்னு நினச்சோம், ஆனால் எங்களுக்கு அதுக்கான சோர்ஸ் இல்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாக எங்களுக்கு நேற்று அந்த அமௌண்ட்டை கிடைக்க பண்ணினார், அதனால அதில் ஒரு அமௌண்ட் எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க. சில காரியங்கள் அப்படி தான். ஆமாம், சத்துருக்களை சில காரியங்களை அனுமதிக்கிறாருன்னா அதில் நமக்கு ஒரு நன்மையை தான் வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அவருக்கு தெரியுங்க. எனக்கு என்ன ரொம்ப பலப்படுத்தின இடையில கூட ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 12வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை பாருங்கள். எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. அப்படின்னா அடுத்த வேலைக்கு நம்ம அட்லீஸ்ட் வேலைக்கு போறவங்க கூட காலையில சாப்பாடு லஞ்சை எடுத்துட்டு போவோம். இவங்க 6 லட்சம் புருஷர்கள், மனைவிகள், பிள்ளைகள், ஏறக்குறை 20 to 30 லட்சம் பேர். அவர்கள் தங்களுடைய வழிக்கென்று ஒன்றுமே, இவர்களை 40 years ஒரு நாள் கூட பட்டினி போடாம நடத்தினார். வஸ்திரம் பழசாகல, செருப்பு தேயல. ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள கர்த்தர் நடத்துவார். சிலர்லாம் நிப்பாங்க பாருங்க, என்ன இவனுக்கு எப்படி இந்த பென்ஷன் கிடைக்குது பார்க்கலாம், இவனுக்கு எப்படி இந்த போனஸ் கிடைக்குது பார்க்கலாம், எப்படி இன்கிரிமெண்ட் கிடைக்குது எல்லாம் சொல்லட்டுங்க. அவருக்கு மேல உயர்ந்த வல்லமை கிடையாது. அதனாலதான் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிப்பான்,
நீர் பதிலளிப்பீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். எண்ணாகமம் 23:23. எண்ணாகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலம், எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஏனென்றால் 21 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். இங்கே பாலாக் என்பவன் பிழையாம கொண்டு வந்து ஜனங்களை சபிக்கும்படி வைக்கிறான். ஆமென். பாலாக்கு மட்டும் இதை சாதிச்சிட்டானா எல்லா இடத்திலும் எப்படி பாட்டா இருக்கும்னா, எகிப்திலிருந்து வீறு கொண்டு புறப்பட்டு வந்தவர்களுக்கு பாலாக் என்னென்ன செஞ்சான் பாத்தியா, அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த கூட்டத்துக்கு இந்த பாலாக் செஞ்சதை பாத்தியா, இப்படிதான் பேச்சு வந்திருக்கும். பாலாக் நிறைய செய்ய நினைச்சான், ஆனால் சபைக்கு அழைத்து கொண்டு வரவனுடைய வாயிலிருந்தே கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். பாலாக் என்னென்ன செய்தான் என்றல்ல சொல்லப்பட போகிறது. இவங்களுக்கு இன்னார் எப்படி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, இல்லை நம்மளை ஒருத்தங்க ஏமாத்தி இருப்பாங்க, சூழ்ந்து இருக்கிறவங்க எப்படிங்க பேசிட்டு இருப்பாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சவங்க, ஆனாலும் இன்னார்கிட்ட போய் வசமா மாட்டிட்டாங்கல்ல, இன்னார்கிட்ட போய் வசமா மாட்டிட்டாங்க, போய் அந்த ஆள்கிட்ட போய்யா என்னென்ன செஞ்சிருக்கான் பாரு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, பாலாக் என்னென்ன செய்தான் என்று அல்ல சொல்லப்பட போகிறது, தேவன் என்னென்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே. ஆமென். சபிக்க வந்தவன் வாயில இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது கீழே நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். பாலாக் பிலேயாமை பார்த்து சொல்லுகிறான் 25வது வசனத்துல, அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம். ஆண்டவர் கோமளி ஆகிட்டார் பாத்தீங்களா. பிலேயாமை கொண்டு வந்ததே எதற்கு தான்? சபிக்க. கடைசியில யாரை வச்சே சபிக்காதுன்னு சொன்னார். ஆமா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்களை சபிக்க சபிக்க பரலோகம் இவர்கள் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கும். சபிக்கிற வல்லமையை விட ஆசீர்வதிக்கிற பரலோக வல்லமை பெரியது. எனவே தான் யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான பாஸ்டர் அவங்க பண்ணின மந்திரம். ஒரு தேவ பிள்ளை எதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா, அதுல மட்டும் உறுதியா இருக்கணும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அவங்க என்னென்ன ஆயுதங்களை தொடுக்கிறார்களோ அத்தனையும் வாய்க்காமல் போகும். காரணம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் என்று சொல்லிவிட்டு 24வது அதிகாரத்தில் தேவன் அருளும் வார்த்தைகளை 4வது வசனம் முதல் வாசியுங்கள். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் கர்த்தர் என்னென்ன செய்ய போகிறார் என்பதை கர்த்தர் அவனுக்கு காண்பித்து கொடுத்து சொல்ல வைக்கிறார். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகள் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும் உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. ஆமென். அவர்களுடைய நீர்க்கால்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்னென்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள 10வது வசனத்துல பாலாக்குக்கு கோபம் வந்துச்சு. அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் உண்டவனாகி ஆமென் கையோட கைத்தட்டி, இப்படி கைத்தட்டி கூடுறான். கைத்தட்டி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பினேன், நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். ஆமென். நம்மளை சபிக்கணும்னு நினைச்ச சத்துருவுக்காக 3 மடங்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா.
ஏன்னா கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், எனக்கு ஆதரவா இருப்பார், என் வழக்கை நடத்துவார், எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆமென். இந்த 3 வார்த்தைகளை சொல்லி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த 3 வார்த்தைகள். நீங்க எனக்கு ஆதரவா இருக்கிறீங்க, நீங்க என் வழக்கை நடத்துவீங்க, நீங்க எனக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்றுவீங்க. பாலாக நினைத்தாலும் தடுக்க முடியாது, பிழையாம் நினைத்தாலும் தடுக்க முடியாது. நீரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறேன். இருக்கிற இடத்துல முழங்காப்படிட முடியும். உங்களுக்கு எப்படி வசதி அப்படி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடு. ஹல்லேலூயா. நீர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறீர், நீர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறீர், நீரின் வழக்கை நடத்துவீர். இந்த புதிய வருடத்தில் நியாயத்துக்காக கதறுகிற யாராவது இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. நியாயத்துக்காக கதறுகிற யாராவது இருப்பீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவர்ட்ட உங்க காரியத்தை ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிப்பான். ஆண்டவர், இந்த விஷயத்துல எனக்காக நிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. இந்த ஆண்டுல நீங்கள் அதை சுதந்திரிக்கணும். கர்த்தர் வழக்காடுவார். கர்த்தர் வழக்காடுவார். அந்த விஷயத்தை இப்ப சொல்லுங்க ஆண்டவர் சமூகத்துல. சொல்லுங்க நீங்க ஆண்டவர்ட்ட. எந்த காரியம் இது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு ஆண்டவருக்கு மட்டும். நீ எப்படி இது என்கிட்ட இருந்து வாங்கிடுற பார்க்கலாம், இது எப்படி உனக்கு நடக்கும் பார்க்கலாம். மேலிடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்கிறாங்க. இது எப்படி உனக்கு, எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்காய் வழக்காடுவார்னு? ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்ட்ட. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேசக்கொடியே, ஜெயக்கொடியே. ஆமென். என் சத்துருக்கள் எல்லாம், என் சத்துருக்கள் எல்லாம், என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. என் சத்துருக்கள் எல்லாம் நம்மோடு இருக்கிறவர் நமக்கு ஆதரவா இருப்பார். நம்முடைய வழக்கை அவரே நடத்துவார். நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இன்னும் கொஞ்ச காலத்திலே சொல்லப்படும், கர்த்தர் யாக்கோபுக்கு இன்னதை செய்தார் என்று. பாலாக் செய்ய நினைத்ததல்ல, கர்த்தர் செய்ய நினைத்தது நடக்கும், நிறைவேறும். ஆமென். ஜெபிக்கலாம். இப்பொழுது நாம் ஜெபித்து முடிக்க போகிற 2 கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, எனக்கு நீர் தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நீர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறீர், நீர் என் வழக்கை நடத்துவீர், நீர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவீர். நான் உங்களை நம்புறேன்பா, நான் உங்களை நம்புறேன்பா. கர்த்தர் அப்படி செய்கிற தயவுக்காக நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? Thank you Jesus. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 2022 ஆண்டு முழுவதும் எங்களை கிருபையாய் பாதுகாத்து
அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி உங்க சமூகத்திலிருந்து கடந்த ஆண்டை முடிக்கவும் புதிய ஆண்டை ஆரம்பிக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருப்பீர் ஆண்டவரே. நீர் எங்கள் வழக்கை நடத்துவீர். நீர் எங்களுக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்றுவீர். இது உம்முடைய சித்தம், இது உம்முடைய செயல் ஆண்டவரே. நீர் செய்வதை யாருக்கு தடுக்க கூடும் ஆண்டவரே? இந்த நம்பிக்கையிலே இந்த ஆண்டுக்குள் பிரவேசிக்க முன் செல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் உம்முடைய திருக்கரங்களிலே தந்து ஆசீர்வதித்து செபிக்கிறோம். இந்த ஆண்டின் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாட்களும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் மேன்மையாய் இருப்பதாக வேண்டிய சுகம் பலன் கிருபைகளை கொடுத்து பாதுகாப்பீராக. ஒவ்வொரு மாதமும் திருப்தி அடைந்து மீதம் எடுக்கத்தக்கதாய் கர்த்தர் நிறைவான நன்மைகளை கொடுத்து திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறோம். குடும்பமாய் உம்மை அறிகிற அறிவிலே வளரவும் உம்மோடு நெருங்கவும் கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. ஆண்டவரே, குடும்பமாய் ஆராதிக்கிற சூழ்நிலை இல்லாம தனியா ஆராதிக்க வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த குடும்பத்தை கிருபையாய் சந்திப்பீராக. அவர்களும் குடும்பமாய் உங்க சமூகத்தில் வந்து ஆராதிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே, கிருபை கூடவே இருப்பதாக. போக்கில் வரத்திலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துவீராக. ஆண்டவரே, சத்துருவின் எல்லா திட்டங்கள் அவமாவதாக. ஆண்டவரை, யார் யாருக்கு எந்தெந்த விஷயத்துல நியாயம் கிடைக்கணுமோ நீதி கிடைக்கணுமோ அந்த காரியத்தில் கர்த்தரே வழக்காடி நீதியும் நியாயம் கிடைக்கும்படி செய்வீராக. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவீராக. கிருபையும் சத்தியத்தை அனுப்புவீராக. கர்த்தாவே, ஒரு குறை இல்லாமல் நடத்துவீராக. நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நல்ல செய்திகளை கேட்கவும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையை காணவும் கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. வேலை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டின் ஆரம்பத்திலேயே கர்த்தர் அதிசயமான வாசலை திறப்பீராக. திருமணத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் இறங்கி இந்த ஆண்டில் அதிசயங்களை காண பண்ணுவீராக. புத்திர பாக்கியத்துக்காய் நெடு நாட்களாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தயவாய் இறங்கி அவர்களை நினைத்தருளி கர்த்தர் குறித்ததை நிறைவேற்றி சாட்சிகளாய் நிற்க பண்ணுவீராக. ஆண்டவரே, சொந்தமா வீடு வாசலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறது கர்த்தர் அல்லவா? கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பீராக. கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி குடும்பமாய் தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி என்று அறியப்படுவார்களாக. ஒவ்வொரு வாரமும் சபையில் நடக்கிற எல்லா ஆராதனை எல்லா கூடுகைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, சபையில் மட்டுமல்ல ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய ஆளுகை உண்டாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் ஜனங்கள் சமாதான தாவரங்களிலே குடியிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ளும் ஒவ்வொரு அலங்கத்துக்குள்ளும் சமாதானமும் சுகமும் இருப்பதாக. ஆண்டவரே, கர்த்தாவே, குடும்பத்தில் நல்ல ஐக்கியம் இருப்பதாக. குடும்பங்களில் நல்ல ஒரு மனம் இருப்பதாக. புருஷன் மனைவி கடையில் இருக்கிற பிரிவினை அகலுவதாக. பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கிற பிரிவினை அகலுவதாக. ஆண்டவர், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து சீர்படுத்தி பூர்வ நிலைக்கு ஸ்தாபிப்பேன் என்ற ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தையின்படி எந்தெந்த கூடாரம் விழுந்திருக்கிறதோ அந்த குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு கூடாரமும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படுகிற நீதிமான்களுடைய கூடாரமாய் மாறுவதாக. கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக. எங்கள் தேசத்திலே மாற்றத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, பஞ்சத்தினாலே மரணம் என்கிற செய்தி கேட்காதபடிக்கு சேமத்தை கட்டளையிடுவீராக. அறியாமையிலே ஜனங்கள் எத்தனை கோடி ஜனங்கள் காணப்படுகிறார்கள். தேசம் இயேசுவை அறியட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்வதற்கான வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்து கர்த்தர் பாதுகாத்து
பாதுகாத்து நடத்துவீராக. எல்லைகளிலே கர்த்தருடைய சமாதானம் உண்டாவதாக. எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனே, ஊழியர்களுக்கு வேண்டிய நல்ல சுகபலத்தை கொடுப்பீராக. தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆண்டவரே, முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பாதுகாப்பீராக. கர்த்தருடைய கிருபை தாங்குவதாக. வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிசாசின் கண்ணியிலே ஒருவரும் அகப்படாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் பத்திரமாய் பாதுகாத்து யோசுவாக்களை போல தானியேலாய் கர்த்தர் எழுப்புவீராக. கர்த்தாவே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவர், கர்த்தருடைய மறைவு, கர்த்தருடைய பாதுகாவல், கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. யோவேல் 2 சொல்லி இருக்கிறபடி மூப்பர்கள் மேல, முதியோர்கள் மேல, வாலிபர்கள் மேல, பிள்ளைகள் மேல இந்த ஆண்டில் நம்முடைய ஆவியை நீர் அளவில்லாமல் ஊற்ற போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கிருபைக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ளும். சமாதானத்தோடு அனுப்புங்க. சாட்சியாய் கொண்டு வாங்க. ஆன்லைன்ல இணைந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். திரும்பி போகும்போது கர்த்தர் வழியிலெல்லாம் கிருபையாய் காப்பீராக. ஒருவருக்கும் ஒரு சேதமும் ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். நீர் இந்த நாளிலே தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவரவர்கள் குடும்பத்துக்கு தக்கதை ஒரு யோசேப்பால செய்து ஆதரிக்க முடியும்னா எங்களுக்கு நீங்க செய்வீங்கப்பா. இந்த நம்பிக்கையில சந்தோஷத்தோடு செல்ல கர்த்தர் அனுகிரகம் செய்யும். ஆசீர்வதியும். எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் சாட்சியாய் திரும்பி வாருங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.